சோர்ந்து போய் உட்காந்துட்டீங்க? அது வந்துமா, நான் அருண் உங்களை மிரட்டினதை பார்த்தேன். என்ன நீங்க நம்பலாம். எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. அருணை முதலா நான் சந்திச்சுப்பா பார்க்கறதுக்கே ரொம்ப அப்பாவியா வறுமையான நிலைமையில வேலை தேடிக்கிட்டு அலைஞ்சா. உடம்புக்கு சுகமில்லாத எங்க அப்பாவுக்கு ஒத்தாசையா இருந்தா. எங்க அப்பாவுக்கு உடனடியா என் கல்யாணத்தை முடிச்சு பார்க்கணுங்கிற ஆசை இருந்தது. அருணையே மாப்பிள்ளையே ஆக்கிடுறதுன்னு முடிவெடுத்தாரு. நல்ல யோசனை பண்ணி பார்த்து தான் நான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். என் உடம்பு இருக்கிற நிலைமையில என் பொண்ணுக்கு சீக்கிரமே கல்யாணத்தை பண்ணி பார்த்துடணும்னு ஆசைப்படுறேன். கஷ்டத்துல இருந்தாலும் தன்மானத்தை விட்டு கொடுக்காத உன் சுபாவம் என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் உன்னை பிடிச்சிருக்கு. நீ சம்மதிச்சேன்னா? நான் சொல்றேனேன்னு தப்பா நினைக்காதீங்க. ஒரு குடும்பத்தை கட்டி காக்குற அளவுக்கு நிரந்தர வேலை எனக்கு கிடையாது. வாய் பேசாத என் தங்கச்சிக்கு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கவே வழி தெரியல. இந்த நிலைமையில நான் கல்யாணம் பண்ணிக்கிறது அவ்வளவு சரியா இருக்காதுங்க. பொறுப்பா நீ சிந்திக்கிறத பத்தி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். மாலதி கல்யாணத்துக்குன்னு நான் கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருக்கேன். நீ எனக்கு மாப்பிள்ளையா வருதுன்னா அந்த பணத்தை வச்சு சின்னதா ஏதாவது ஒரு தொழில் தொடங்கலாம். அதோட உன் தங்கச்சிக்கு ஒரு நல்ல வழி செய்யலாமே. வரதட்சணை வாங்குறது கூட ஒரு ஆம்பளை தன்னுடைய தன்மானத்தை விட்டு கொடுக்கிற காரியம் தானே. இந்த வார்த்தையை நீ சொல்லும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இதை நான் வரதட்சணையா நினைக்கல, என் பொண்ணு வாழ்க்கை நல்லபடியா அமைய நான் செய்ய வேண்டிய கடமையா நினைக்கிறேன். நம்மளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தான் நிச்சயதார்த்தம். சீக்கிரமா ஒரு நல்ல முகூர்த்தத்தை பார்த்து கல்யாணத்தை முடிச்சிடலாம். வாங்கிக்கப்பா. உங்க இஷ்டப்படியே செய்யுங்க. அதுக்கப்புறம் அருண் எங்க வீட்டு பக்கமே வரல. ஒரு நாள் அவனை தேடி அவன் வீட்டுக்கு நான் போனேன். சுகந்தி, சுகந்தி, ஏன் அழற? அண்ணன் இல்ல, வெளியே போயிட்டாரா? அவர் வீட்டுக்கு வந்து 2 நாள் ஆச்சு. நீ நீ ஊமை இல்ல? இல்ல, அப்படி நடிக்க சொன்னாரு. நீங்க பணம் கொடுத்துட்டீங்களா? 2 நாளைக்கு முன்னாடியே பணம் கொடுத்தாச்சே. அப்போ வேற இடம் தேடி போயிருப்பாரு. நீ என்ன சொல்ற? நீ அவருக்கு தங்கச்சி தானே? அந்த வார்த்தையை இன்னொரு தடவை சொல்லாதீங்க. அப்படின்னா நீ என்னால நம்பவே முடியல. பாக்குறதுக்கு அப்பாவியா இருந்தாரு. அவரு ஏன் என்ன ஏமாத்தணும்? இது அவனுக்கு தொழில். இவங்கிட்ட சிக்கிக்கிட்டா கற்பிழந்து அவன் சொல்றபடியெல்லாம் கேட்டு நடக்கிறத தவிர வேற வழியே இல்லாம போயிடும். அந்த வகையில நீங்க அதிர்ஷ்டம் பண்ணிருக்கீங்க. என்ன நீங்க இழந்தது பணத்தை மட்டும்தான். இப்படிப்பட்ட அயோக்கியனுக்கு தங்கச்சியா பிறந்தது நினைச்சு நான் அவமானப்படுறேன். இவனை சும்மா விடக்கூடாது. ஊரை கூட்டி நியாயத்தை கேட்டே ஆகணும். அப்படி அவசரப்படக்கூடாதுமா. ஒரு நாள் அவன் பசி மயக்கத்துல சாஞ்சுப்போ நான் அவனை தாங்கி பிடிச்சு அவன் திட்டம் போட்டு என் மேல சாஞ்சு அப்படி போட்டோ எடுத்து வச்சிருக்கான். அதை வச்சுதான் இப்ப மிரட்டிட்டு இருக்கான். ஒண்ணுக்கு போற குழந்தை பேய நினைச்சு பயப்படுற மாதிரி ஒரேடியா மிரள்றீங்களே, விடுங்கக்கா. அவனாச்சு நாமாச்சு பாத்துடலாம். அண்ணி பவுடர் கொடுங்க. அண்ணி டிஃபன் எடுத்து வைங்க.
முதல்ல தண்ணி குடியா, அப்புறம் எதா இருந்தாலும் பேசிக்க. என்ன தைரியம் இருந்தா என் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு என்ன தொடர அளவுக்கு நீ துணிஞ்சிருப்ப. ஏன் தொட்டா என்ன தோஷமா, இல்ல உன்னை தொடறது என்ன புதுசா? இப்ப மரியாதையா வெளியே போறியா இல்லையா? அண்ணே இவரை ஏன் உள்ள விட்டீங்க? யோ, பதில் சொல்றதுக்கு இப்ப அவங்க இல்ல. நம்ம விஷயம் எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சுட்டேன். தங்கச்சி வெளுத்துக்கட்டுன்னு சொல்லிட்டு அவங்க வெளியே போயிட்டாங்க. இப்ப நம்ம 2 பேர் மட்டும்தான் தனியா இருக்கோம்யா. எங்க அண்ணி கிட்ட நீ ஏதோ சொல்லி அவங்க மனசை கெடுத்திருக்க. உன்னை பத்தி நான் அவங்க கிட்ட சொல்லியிருந்தா நல்லா நாக்க புடிங்கிட்டு சாகுற மாதிரி 4 கேள்வி கேட்டிருப்பாங்க. கேட்டாங்களே, அடியே அறிவு கிட்டவளே, இதையே இவ்வளவு லேட்டா வந்து சொல்ற? உங்க பெரிய மச்சான் பட்டாளத்துக்கு போறதுக்கு முன்னாடியே வந்து சொல்லியிருந்தா தகராற தீர்த்து வச்சு தாலி கட்ட வச்சிருப்பேனேன்னு சொன்னாங்க. யோ, உங்க அண்ணன் பட்டாளத்துல இருந்து வந்த உடனே நம்ம கல்யாணம் தான். கோயிலுக்கு வந்தா சாமியை கும்பிட்டுட்டு சன்னிதானத்தை சுத்தணும், என்னையே சுத்துற? யோ, நீ சொன்ன பதிலே சொல்லட்டா? சாமியை கும்பிட்டேன், சரின்னு சொல்லிடுச்சு. இனி நீ தான் வரம் கொடுக்கணும். பொண்ணு கட்டிக்கிட்டவனா இருக்கணும், இல்ல கட்டிக்க போறவனா இருக்கணும். ஓங்கி அரைஞ்சு நீதான் என் புருஷன்னு சொல்லிட்ட. அதை எப்பயா ஊரறிய சொல்ல போற? எனக்கு வழிய சொல்லிட்டு போயா. உனக்கு நான் தான், எனக்கு நீதான் இந்த சன்னதியில நம்ம ரத்தத்தை காணிக்கையா செலுத்தணும். அது எப்பவுமே போய் ஆகாது. வேண்டாயா, அழிச்சிடாதையா. என்ன அண்ணி, அநியாயமா தூக்கத்தை கட்டுட்டான்ல, அவன் என்ன பண்ற பாருங்க. என்னங்க அந்த ஆள் கூட எதுக்குங்க தகராறு? நீங்க சும்மா இருங்க. நிறுத்து நிறுத்தியா, என்ன தூங்கு நேரத்துல பைக் டுபுடுன்னு ஓடிட்டு இருக்க? அதிகமா கஷ்டப்படுத்துறேன்ல, ரொம்ப நாள் பிரிஞ்சிருந்தேன்ல, அதான் தீராத மோகம். என்ன சொல்ற? இந்த மண்ணை விட்டு போய் பல வருஷம் ஆச்சுல்ல, அதான் பாசம் விட மாட்டேங்குது. அப்பா மண்ணின் மைந்தா, நீ பகலெல்லாம் இந்த மண்ணில் கடந்து புரளு, எங்களுக்கு கவலையே இல்ல. ராத்திரியில வந்து எங்க தூக்கத்தை கெடுக்காத. அப்ப புறப்புறியா? ரொம்ப நாளைக்கு உங்க தூக்கத்தை கெடுக்க மாட்டேன். இன்னும் 3 நாள் தான் இந்த ஊர்ல. 17, 18, 19. 19ஆம் தேதி தான் கடைசி நாள். இன்னும் 3 நாள் தான் இந்த ஊர்ல. 17, 18, 19. 19ஆம் தேதி தான் கடைசி நாள். அண்ணி, என்ன யோசனை பண்றீங்க? ஸ்கூலுக்கு நேரமாச்சு, புறப்படல? எனக்கு தலை பாரமா இருக்கு, எனக்கு லீவ் சொல்லிடுங்களேன். சரி நீ வெரி குட். ஊருக்கு போறதா காலையிலேயே வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டேன். உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன்.
நீ இவ்வளவு நேரமா வரலன்னதும் இந்த கிராமத்துல ஒவ்வொரு வீட்டுக்கும் நம்ம போட்டோவை கொடுத்துடலாம் தான் நினைச்சேன். புத்திசாலி, வந்துட்ட. அண்ணே, அண்ணே, என்னாச்சு அண்ணே? விலகு. என்ன அப்படி பாக்குற? மாசமா இருக்கா? அதையே மெதுவா சொல்ற, சந்தோஷமா சொல்லு. இந்தா இந்த ரூபாய் வச்சுக்க. இந்த விஷயத்தை எங்க அண்ணனுக்கு உடனே தந்தி அடிச்சிடறேன். யார் இந்த நேரத்துல? அண்ணே, என்னண்ணே எப்ப ஊருக்கு வந்தாலும் என்ன பஸ் ஸ்டாண்டுக்கு வர சொல்லி தந்தி கொடுப்ப, இப்ப திடுதுப்புன்னு வந்து நிக்கிற? உங்க அண்ணி குழந்தை உண்டா இருக்கிற செய்தி கேட்டதும் அந்த சந்தோஷத்துல எல்லாத்தையும் மறந்துட்டேன். மாலதி, எங்க போற? இருங்க, ஆரத்தி கழிச்சு எடுத்துட்டு வரேன். ஆரத்தி எடுப்பாங்களே, அது எதுக்கு? திருஷ்டி பட்டுக்கூடாதுங்கிறதுக்காக தான். அதான் பட்டு போச்சே. ஏன் ஒரு மாதிரியா பேசுறீங்க? ஒண்ணு இல்ல. காஃபி சாப்பிடுங்க. குழந்தை உண்டாயிருக்கியா? யாருக்கு? அண்ணே, என்ன வார்த்தை கேக்குறீங்க? ஷட் அப். குறுக்க பேசாத. என்ன கேட்டீங்க? உன் வயித்துல வளர்ற குழந்தைக்கு யாரு அப்பன்னு கேட்ட.